2018 2019 விபத்து, 2024 வரை தொடரக்கூடிய பல விபத்துகள், ஸ்கிராப்ல இருந்து போயிங் விமானத்தினுடைய சில பாகங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி, போயிங்கினுடைய விசில் ப்ளோவர்ஸ் வெளியில வந்து சொன்ன செய்திகள், அது இல்லாம FAA அமைப்பு அவங்களுடைய ரிசர்ச்சை வச்சு அந்த போயிங் நிறுவனத்தில் ஏற்பட்ட பலவிதமான ஈவன் பெயிண்ட்ல கூட ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா போயிங் நிறுவனம் சரிவை சந்தித்திருக்கிறது. ஏர் இந்தியா A171 ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்படி ஆக்சிடெண்ட் ஆகணுன்னே அதனுடைய ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியானது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தது அப்படிங்கிறது எல்லாமே 2 தினங்களுக்கு முன்னாடி தமிழ் பட்சத்தில் வீடியோவாக பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நரேட்டிவ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரிப்போர்ட் சொன்னது ஒன்று, மேற்குலக நாடுகள் சொல்வது ஒன்று. அவங்க இந்தியாவை விட்டு கொடுக்குறாங்க, போயிங்கை காப்பாற்றுறாங்க. சொல்லப்போனால் இந்தியாவின் மீது ஒட்டுமொத்தமான தவறையும் புகுத்த நினைக்கிறார்கள். அந்த 2 பைலட் இறந்து போனாங்கல்ல, அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பல ஊடகங்கள் அவங்களுடைய செய்தியை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் வெளியிட்டு விட்டார்கள். அப்படி என்ன நடந்திருக்கு, இந்தியாவுக்கு எதிராக இப்படி ஒரு அஜெண்டாவில் எந்தெந்த ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு இப்படின்னு சொல்ற A to Z இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்ஸ் பெஸ்டி தொடங்கி 1 இயர் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அந்த 1 இயர் ஆனிவர்சரியை கொண்டாடும் விதமாக இந்த 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை கம்ப்ளீட் ஆஃபர். நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் விலை கம்மியாக கொடுப்பேன். அதில் எந்த அளவுக்கு லாஸ் வருதோ அதை நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்ச தொகையை போட்டு அதை அந்த கிட்ஸ் பெஸ்டி டீமுக்கு கொடுப்பேன். உதாரணத்துக்கு 60 ரூபாய் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு 30 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா மீதம் இருக்கு 30 ரூபாய் நான் சம்பாதிச்ச என்னுடைய யூடியூப் வருமானம், கிட்ஸ் பெஸ்ட்லேருந்து கிடைச்ச கொஞ்சம் வருமானத்தை வச்சு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் 30 ரூபாய்க்கே வரும். அப்படிப்பட்ட ஆஃபர்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப். அதில் தான் புக்ஸாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும், ஆஃபர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வரப்போகுது. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு லிங்க் கீழே இருக்குது. இதுவரையில் ஒரு 6 ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பயர் ஆகிருக்கு. 6 ஆஃபர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போது பாதி உங்களுடைய பணம், பாதி என்னுடைய பணம். ஆனால் அமேசானில் அதை விட 2 மடங்கு 3 மடங்கு கூடுதலாக இருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ். அது எல்லாத்தையுமே தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அமேசான் ப்ரைஸ் என்ன, நம்ம ப்ரைஸ் என்ன, நம்ம ஆஃபர் ப்ரைஸ் என்ன, இப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ விலை கம்மியாக பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், உங்கள் வீட்டில் தமிழ் பட்சம் சார்பாக கிட்ஸ் பெஸ்டி சார்பாக ஒரு ப்ராடக்ட் இருக்க வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கும் வாட்ஸ்அப் சேனலில் இல்லாட்டி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள். ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வேணுங்கிறவங்க உடனே வாங்கிக்கோங்க. டிலே பண்ண 100 ப்ராடக்ட்ஸ் 50 ப்ராடக்ட்ஸ்க்கு தான் அந்த ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அது எக்ஸ்பயர் ஆயிரும். அதனால யார் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்களோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கே கிடைச்சிரும். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற முதல் கேள்விக்கு நம்ம வரலாம். ஆக்சுவலா இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் தான் செஞ்சிருக்காங்களே தவிர முடிவதற்கு இல்லை அடுத்த ரிப்போர்ட் வெளியாகுவதற்கு கிட்டத்தட்ட 12 மாதங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஜூலை மாதம் 12ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 30 தினங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிடுகிறார்கள். இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா, அந்த ரிப்போர்ட் 15 பக்கம் அடங்கியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ரிப்போர்ட் யாரால் தயாரிக்கப்பட்டது, எத்தனை நபர்கள் எந்த மாதிரியான ஒரு குரூப்ல இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத தயாரிச்சிருக்காங்க, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது எதுவுமே அந்த ரிப்போர்ட்ல இல்லை. அந்த ரிப்போர்ட்டை யாராவது சைன் பண்ணியிருக்காங்களா, ஹையர் அத்தாரிட்டி பர்சன்ஸ் இல்லாட்டி நாங்கள் தான் இந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் முன்னாடி அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி யாராவது சைன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் யாருமே சைன் பண்ணலை. அப்படின்னா இந்த ரிப்போர்ட் யார் ப்ரொவைட் பண்ணாங்க, எந்த அதிகாரி ப்ரொவைட் பண்ணாங்க? அந்த ரிப்போர்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் AAIB அப்பாயிண்டட் 5 official நேமிங் them as investigators அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அவங்க எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படவே இல்லை. குறிப்பாக பைலட்ஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த என்ஜினியரிங் டெக்னாலஜி, ஏவியேஷன் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட், ஏவியேஷன் சைக்காலஜிஸ்ட் இப்படின்னு சொல்கிற பல டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கான். இதில் எந்த டேர்மை சார்ந்தவங்க அந்த 5 officials நியமிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. இதற்கு மத்தியில் BOI போர்ட் ஆஃப் இன்கொயரி அப்படின்னு சொல்றது யார் என்ன விவரம் அப்படிங்கிறதும் இன்றளவும் வெளியில தெரியாத ஒரு உண்மையா இருக்கு. அப்போ AAIB அப்படின்னு சொல்றது இந்தியாவினுடைய ஒரு அமைப்பு தானே, ஏவியேஷனுடைய ஆக்சிடென்டல் அதை என்கொயர் பண்றதுக்கான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தானே இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம்.
பட் இந்த அமைப்பா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிருந்து இருந்தது. இந்த ரிப்போர்ட்ல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை யாரிடம் முறையிடுவது அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு தெரியாத ஒரு கேள்வியாகவும் புரியாத புதிராகவும் இருக்கு. அடுத்ததா லேண்டிங் கியர் அப்படிங்கிறது டவுன்ல இருந்ததா சொல்லப்படுது. இந்த ரிப்போர்ட்டை நல்லா கவனிக்கிறவங்களுக்கு தான் ஒரு விஷயம் புரியும். பேஜ் நம்பர் 10th இந்த லேண்டிங் கியர் டவுன்ல இருந்தது அப்படின்னு சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு புகைப்படம் என்பது AI-171 ஏர் இந்தியா 171 அப்படிங்கிறதுக்கான புகைப்படமும், அடுத்ததா B787 ஏர்கிராஃப்டினுடைய இன்னொரு புகைப்படமும் காண்பிக்கப்படுது. இதை இரண்டையுமே க்ளோஸா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா லேண்டிங் கியர் டவுன்ல கிடையாது. லேண்டிங் கியர் இன்பிட்வீன் அப் அண்ட் டவுனுக்குள்ள இருந்திருக்கு, அதாவது மிடில் பாகமா இருந்திருக்கு. இதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஃப்ளைட் கீழே இடிச்ச இம்பேக்ட்ல தான் அந்த லேண்டிங் கியர் அப்படிங்கிறது மிடில் அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கும். அதை விடுத்து இந்த லேண்டிங் கியர் டவுன்ல இருந்தது அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டது கண்டிப்பா எச்சத்தனம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இந்த கடுமையான வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது இப்போயே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக போயிங் நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை ஏர் இந்தியாவாக இருக்கட்டும், ஏர் இந்தியாவும் இண்டிகோவும் மட்டும்தான் இப்போ விபத்துக்குள்ளான இந்த ட்ரீம் லைனர் போயிங்னுடைய 787 இதெல்லாம் உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஏர் இந்தியா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% அவங்களுடைய கம்ப்ளீட்டான போயிங் விமானத்தை சோதித்து பார்த்து விட்டோம், அதில் அந்த ஃபியூயல் கட் ஆஃப் சுவிட்ச் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இண்டிகோவும் அதை சீக்கிரமாக அறிவித்து விடுவார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஏஐபி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய விமானங்கள் எல்லாமே மறுபடியும் சோதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருக்கும்போது பிபிசி ஒரு வீடியோவை வெளியில விடுறாங்க. அந்த வீடியோ வெளியாகிறதுக்கு முன்னாடி பிபிசியினுடைய அனைத்து விதமான பதிப்புகளிலும், அதாவது அது இங்கிலாண்டா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வெளியான பிபிசி ஊடகத்தினுடைய செய்தியா இருக்கட்டும், அதுல எல்லாத்துலயுமே ஒரு 3 சென்டென்ஸ் மட்டும் பெருசா எழுதப்பட்டிருந்தது. Why did you cut off? And the other pilot replied, I did not do so அப்படிங்கிறது தான். I did not do so அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் பெரிய அளவில் பேசப்பட்டது. ஒரு பைலட் கேட்குறாரு, நீ ஏன் கட் ஆஃப் சுவிட்சை ஆஃப் பண்ண? இன்னொரு பைலட் சொல்றாரு, நான் செய்யலை. எந்த பைலட், யார் இதை சொன்னது அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்ல இல்லவே இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த பைலட் 2 பேருடைய உரையாடல் இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பைலட் கேட்குறாரு, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஏன் ஆஃப் பண்ணன்னு கேட்குறாரு, நான் ஆஃப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பிபிசி வெளியிட்ட வீடியோல அதனுடைய டைட்டில், அதனுடைய கண்டென்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பிரேக்கிங், ஏர் இந்தியா கிராஷ், பைலட் கட் ஆஃப் ஃபியூல் டு என்ஜின், நோ ஃபால்ட் வித் பிளேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பிபிசியினுடைய வீடியோல பைலட் கட் ஆஃப் த சுவிட்ச் அண்ட் நோ ஃபால்ட் வித் பிளேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பைலட் தான் கட் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணாரு, பிளேன்ல எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறத இனிஷியல் ரிப்போர்ட் வெளியான உடனே பிபிசி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர், வெறும் 2 மணி நேரத்தில் 2 லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கான ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. அந்த வீடியோ, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது 18.43 மில்லியன் மனிதர்கள் பார்க்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல்லையும் இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் சொல்லியிருக்கிறது பிளேனில் எந்த விதமான ஃபால்ட்டும் கிடையாது, பைலட்டு தான் அதை ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு. சரி, இந்த ஒரு ஊடகம் தான் இந்த மாதிரியான எச்சத்தனத்தை காண்பித்தார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அடுத்ததா த டெலிகிராஃப் அப்படிங்கிற ஊடகத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க இந்தியாவுக்கு எதிராக நிறையவே பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த டெலிகிராஃபில் ஒரு செய்தி வெளியாகுது. ஏர் இந்தியா பைலட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எக்ஸாமின்ட் ஆஃப்டர் மென்டல் ஹெல்த் கிளைம்ஸ் அப்படிங்கிறது தான். கேப்டன் சுமித் சபர்வால், 56 வயசான அந்த சுமித் சபர்வால் அப்படிங்கிறவர் மென்டலி இல்லா இருந்தார், பைத்தியமாக இருந்தார். இந்த மாதிரியான நிறைய நியூஸ் எங்களுக்கு வந்துச்சு. அதனால அந்த கேப்டனுடைய, பைலட்ஸினுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே யார் புரட்டி பார்த்தாங்க? இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் புரட்டி பார்த்தாங்க. மனப்பிறழ்வின் காரணமாக, பைத்தியமானதன் காரணமாக அந்த பைலட்ஸ் ஏதாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை இன்னொரு டைரக்ஷனுக்கு அந்த டெலிகிராஃப் அப்படிங்கிற அந்த ஊடகம் செய்தியை மடைமாற்றம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. டெலிகிராஃப் தான் இப்படி அப்படின்னு சொல்லி CNN பார்த்தோம்னா, என்ஜின் ஃபியூயல் சப்ளை வாஸ் கட் ஜஸ்ட் பிஃபோர் ஏர் இந்தியா ஜெட் கிராஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பிஃபோர் ஏர் இந்தியா ஜெட் கிராஷ் அப்படிங்கிறதுல ஃபியூலை வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது யார் இங்கே செய்தார்கள் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா பைலட் தான் அந்த கட் ஆஃப் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை யார் இங்கே சொல்கிறாங்க? CNN வெளியிடுகிறார்கள். அதெல்லாம் விட த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன தெரியுமா சொல்கிறாங்க?
both fuel cutoff switches were found in the cutoff position, meaning the engines were intentionally shut down. இன்டென்ஷன்னா யாரோ வேண்டுமென்றே அந்த கட் ஆஃப் சுவிட்சை ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4 ஊடகத்தினுடைய செய்தியை பார்க்கக்கூடிய நமக்கும் இல்லை இதை பார்த்த வெளிநாட்டவர்களுக்கும் இதை பார்த்த டிபி ட்ரூப்ஸுக்கும் என்ன தோணி இருக்கும்? பைலட்டு தான் வாண்டடா இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாங்க. பைலட் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணனால தான் ஃபியூவல் என்ஜினுக்கு போகலை, என்ஜின் டவுன் ஆயிருச்சு. என்ஜின் டவுன் ஆன என்ஜினை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. முதல் என்ஜின் ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு, 2வது என்ஜின் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அதனுடைய டைம் லைன் தான். அந்த டைம் லைனையும் உங்களுக்காக எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த டைம் ஸ்டாம்பின் அடிப்படையில் UTC IST அப்படின்னு சொல்கிற அந்த டைம் ஸ்டாம்பில் 8:07:37 UTCயில் ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு ரோல் ஆகுது. கரெக்டாக ஒரு செகண்ட் 2 மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லும்போது 8:39 லிஃப்டட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு 3 மைக்ரோ செகண்ட்ல, அதாவது 8:42 வினாடியில் ஏர்கிராஃப்ட் ரீச் மேக்சிமம் ஏர் ஸ்பீடு 180 நாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இமீடியட்லி ஆஃப்டர் என்ஜின் 1 அண்ட் என்ஜின் 2 ஃபியூல் கட் ஆஃப் சுவிச்சஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் ரன் டு கட் ஆஃப் 1 செகண்ட் அப்பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சுவிட்சும் ஆஃப் ஆனது அப்படிங்கிறதுக்கு இடையில இருக்கக்கூடியது 1 செகண்ட் கேப். அந்த 1 செகண்ட் கேப்லேயே இந்த 2 சுவிட்சும் ஆஃப் ஆனது அப்படிங்கிறது டைம் ஸ்டாம்பின் அடிப்படையில் தெரியுது. அடுத்ததா both engines core parameter N1 N2 fell below minimum ideal speed. அந்த நேரத்தில் ராட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ராட் அப்படிங்கிறது ராம் ஏர் டர்பைன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ராம் ஏர் டர்பைன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகுறது. என்ஜினுக்கு போதுமான அளவுக்கு ஃபியூவல் கிடைக்கல அப்படின்னா இந்த ராட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த ஒரு 8:52 வினாடியில் என்ஜின் 1 ஃபியூல் கட் ஆஃப் சுவிட்ச் ரிட்டர்ன் டு ரன் ஸ்டேட்டுக்கு அந்த சுவிட்சை மாற்றிருக்காங்க. 56வது வினாடியில் என்ஜின் 2 அந்த கட் ஆஃப் சுவிட்ச் வந்து ரன் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு 20வது செகண்ட் 8:95 பைலட் டிரான்ஸ்மிட்டட் மேடே 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 அப்படிங்கிற மெசேஜை கொடுக்குறாங்க. இது எல்லாம் நடக்கிறது ஒரு 20 செகண்டுக்குள்ள. டோட்டலாக அந்த விமானம் பறந்தது 32 செகண்ட். இங்கே கட் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அதை ஆன் பண்ணி மறுபடியும் மேடே மெசேஜ் கொடுக்கறது எல்லாமே முடிகிறது 20 செகண்டுக்குள்ள. ஒரு பைலட்டே இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தாலும் 1 செகண்ட் கேப்ல அந்த சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது அப்படிங்கிற டைம் ஸ்டாம்பை நம்ம பார்த்த பிறகும் அந்த இடத்துல மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ஜின் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். என்ஜின் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது இங்கே ஒரு சிக்கல்னா, அந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் போனது போயிங் நிறுவனத்தினுடைய தவறு. அடுத்த ஒரு தவறு, ராட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா உண்மையிலேயே அந்த சிஸ்டம் டோட்டல் ஃபெயிலியரை அனுபவப்பட்ட பிறகு தான் ராட் அப்படிங்கிறது வெளியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராட் ஆக்டிவேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது என்ஜின் ஃபெயிலியரை காண்பிக்குது. ஸோ இந்த இடத்துல என்ஜின் ஃபெயிலியர் இல்லாட்டி என்ஜினுக்கு தேவையான அந்த சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு விட்டது, இல்லை போயிங் நிறுவனம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றதுல மேற்குலக நாடுகளுக்கு அப்படி என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா, UK போன்ற நாடுகள் போயிங் நிறுவனத்துடன் பெரிய பெரிய டீலை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ராக்கெட்ஸாக இருக்கட்டும், நாசாவுக்கு தேவையான சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ போயிங் நிறுவனத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி போயிங் நிறுவனத்தினுடைய என்ஜினியர்ஸ், அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள், அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே அட்டர் ஃபெயிலியர் அப்படிங்கிறத 1 மாதம் இல்லாட்டி 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். போயிங் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக பல விபத்துக்குள் ஆகக்கூடிய விமானங்களை தயாரித்து வெளியிடும். அப்படி இல்லையா போயிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனமே திவாலாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த 2 வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய நிறுவனங்கள் இல்லாட்டி நிறைய இடத்துல இருந்து ஒவ்வொரு பார்ட்டாக நாங்கள் என்ன செய்வோம், போயிங் நிறுவனத்தை அதை கொண்டு வந்து மறுபடியும் ஒன்றா அதை வெல்டிங் பண்ணுவோம். அப்படி ஒன்றா வெல்டிங் பண்ணுற இடங்களில் சரியான விஷயங்கள் செய்யப்படவில்லை. எனவே இந்த மாதிரியான போயிங் விமானத்தில் எப்போ வேணாலும் ஒரு ப்ரெஷர் வழியான ஒரு பெரிய விபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எந்த தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாலும் நாங்கள் போட்டிருக்கிற அந்த வெல்டிங் ஒரே பாகமாக உருவாக்கப்பட்டதாக தான் உங்களுக்கு தோன்றும். ஆனால் அதில் வெல்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில இடங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறார். சோதித்து பார்க்கும்போது எஸ், போயிங் அந்த விமானத்தில் இந்த குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஷார்ட்கட்டுக்கு வா, டக்கு டக்குன்னு இவ்வளோ மெத்தடு நீ ஃபாலோ பண்ணாத, இதெல்லாம் இவ்வளோ தடவை நீ டெஸ்ட் பண்ண தேவையில்லை,
இது இப்படி தான் இருக்கணும், இதை வந்து சாம்பிள் டெஸ்ட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிற பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு நடுவில் போயிங் நிறுவனத்தில் வேலை செய்த பல நபர்களும் என்ன செய்கிறாங்க, வேலையை விட்டு வெளியில் வராங்க. போயிங்கினுடைய கிரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரக மந்திரம் போயிங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போக ஆரம்பித்தது. சேஃப்டி புரோட்டோகால் அப்படிங்கிறத 737 மேக்ஸ் என்கிற அந்த விமானம், 737 மேக்ஸ் விமானம் சேஃப்டி புரோட்டோகால் நிறைய புரோட்டோகாலை ஸ்கிப் பண்ணதாகவும் செய்திகள் வெளியாகுது. இல்லை நாங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணலை, அப்படியே ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே நல்லா தான் ஓடுது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு இந்த 737 மேக்ஸ் அப்படிங்கிறது பறக்க வைக்கப்படுகிறது. ஆனால் 2018, 2019 விபத்து, 2024 வரை தொடரக்கூடிய பல விபத்துகள், ஸ்கிராப்லேருந்து போயிங் விமானத்தினுடைய சில பாகங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி, போயிங்கினுடைய விசில் ப்ளோவர்ஸ் வெளியில் வந்து சொன்ன செய்திகள், அது இல்லாமல் FAA அமைப்பு அவங்களுடைய ரிசர்ச்சை வச்சு அந்த போயிங் நிறுவனத்தில் ஏற்பட்ட பலவிதமான ஈவன் பெயிண்டில் கூட ஊழல் நடந்து அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா போயிங் நிறுவனம் சரிவை சந்தித்திருக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கே போயிங் நிறுவனத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் போது ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இல்ல இதே மாதிரி என்கொயரி செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு தெரியும் போயிங் நிறுவனத்துக்கு இல்லாட்டி அந்த விமானத்துக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி. பட் அப்படி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த 12 மாதங்களுக்கு போயிங் நிறுவனத்தினுடைய ஷேர் எல்லாமே டவுன் ஆயிரும். அப்படி டவுன் ஆகாம இருக்கணும்னா மேற்குலக நாடுகள் ஒரு செட்டப் பண்றாங்க. பைலட் தான் சொல்லிட்டாரு, பைலட் தான் கட் ஆஃப் பண்ணிட்டாரு, பைலட் 2 பேரும் பேசி தான் இதை முடிச்சிட்டாங்க, அப்படித்தான் இது விழுந்துச்சே தவிர விமானத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. போயிங் நிறுவனம் தயாரித்த அந்த விமானம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிவுரை எழுதுகிறார்கள். சார் இது ஒரு ஜஸ்ட் ப்ரிலிமினரி ரிப்போர்ட் தான். 12 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த ரிப்போர்ட்டுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறது வெளியாகும். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அதிகாரிகள் யார் அப்படிங்கிறது பெருசா தெரியல, கையெழுத்து இல்லை அப்படிங்கிற ஒரு பெரும் சர்ச்சை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் கன்க்ளூடே பண்ணிட்டாங்க மேற்குலக நாடுகளுடைய ஊடகங்கள். இப்போ சொல்லுங்க, இந்தியாவுக்கு எதிராக இவனுங்க தீயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை உடைக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. ஸ்கிரீன்ஷாட் சகிதம் நமக்கு தெரியுது எப்படி இந்தியாவுக்கு எதிராக இவனுங்க வேலை செஞ்சிருக்கானுங்க. அந்த இறந்து போன பைலட் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு, அந்த விமானத்தை பறக்க வைப்பதற்கு என்ன பாடுபட்டிருப்பாங்க. அதை தவிர்த்து என்ஜின் கோளாறு தான், இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இவனுக்கு வலிக்குது அப்படின்னா, இதே மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இந்தியாவை பழி வாங்குவதற்கு வன்ம குடோனா இவனை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வன்மம் நிறைந்த ஊடகத்திடம் இருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா நாம நிறைய சேனல்ஸ், நிறைய நியூஸ் படிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும், டிஸ்கஸ் பண்ணணும். என்னுடைய கடமை, அதை நம்ம செஞ்சிருக்கோம் நான் நம்புறேன். உங்களுடைய கடமை இதை 4 பேர்கிட்ட சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா 4 பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ரிப்போர்ட்ல இவனு என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற அந்த வண்டவாளத்தை எல்லாத்தையுமே நம்ம தண்டவாளம் ஏற்ற வேண்டும். இது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டி சார்பா 1 இயர் ஆனிவர்சரியை கொண்டாடும் விதமாக பாதி விலைக்கும் அதுக்கும் கம்மியா எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ப்ராடக்டை கொடுக்க முடியுமோ அப்படி பல ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான பாதி விலை நீங்க, பாதி என்னுடைய சார்பா நான் கொடுப்பேன். ஸோ இது எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மாதம் நீங்க வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் என்னுடைய அமௌண்ட்டும் உங்களுடைய அந்த ப்ராடக்ட்ல இருக்க போகுது. ஆனால் நீங்க பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும். அதுக்கான ப்ரைஸை நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான குரூப் லிங்க் கீழே இருக்கு, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.